ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். அப்பா கால்லாம் குத்துது, செப்பல் போடாமல் வேற வந்துட்டேன். இது வந்து கருணக்கிழங்கு செடிங்க. இது பக்கத்துலேயே கீழே பாருங்களேன் குறுத்து விடுது. அது பக்கத்துலேயே இன்னொரு செடி வரலான்ட்டு அப்படியே குறுத்து விட்டுருக்கு பாருங்கள். அதுதான் இது. பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒரு மாதிரி கலரே வித்தியாசமாக இருந்ததுங்க. அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்களேன். அப்படியே மரமாக இருக்குல்ல, ஆனால் செடிங்க சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இது என்னன்னு பார்க்கலான்னு போனால் நான் மிளகாய் செடி நினச்சேன். கடைசிக்கு பார்த்தா குடமிளகாய் செடிங்க. குடமிளகா நான் கடையில் மிளகாயாக தாங்க பார்த்துருக்கேன், செடியும் பார்த்ததில்ல. அதில் நான் காய்ச்சும் நேரில் பார்த்தது கிடையாதுங்க. இன்றைக்கி நான் அதை வந்து செடியில் பார்க்குறேன். இது பக்கத்தில் இன்னொரு குட்டி செடி இருக்கே, இது என்ன இருக்குது? இதுலேயும் குடமிளகா தாங்க இருக்குது. ஹாய், குட்டி செடி தாங்க. ஆனால் பாருங்களேன் எவ்வளோ காய் இருக்குன்னு. அடேங்கப்பா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த பாருங்கள், அவங்க பிச்சுக்க சொல்கிறாங்க. நான் வேண்டானாலும் கேட்கல, பிச்சுக்க சொன்னாங்கன்னு. ஒரு மிளகா மட்டும் பிக்கலான்னு பார்த்தா எல்லாமே பறிச்சுக்கோன்னாங்க. சரின்னு எல்லாத்தையுமே பறிச்சிட்டேங்க. 2 ஆச்சா, 3, 4, அங்கே ஒன்று இருக்குது, 5 மிளகா பிச்சிட்டோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது பாருங்களேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸு இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். இந்த செடியில் ஒன்று இருக்குது, அதையும் பிச்சுக்க சொன்னாங்க. அதையும் பிச்சாச்சு. இதை வச்சு நான் வெஜிடபிள் குருமாவில் போட போகிறேன். சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. அப்புறம் என்ன இருக்குது, இதோ பாருங்கள், குட்டி குட்டியாக கருவேப்பிலை. அப்பா, இவங்க தோட்டம் ஃபுல்லாக கருவேப்பிலை செடியாக இருக்குங்க. இது வந்து டிசம்பர் பூச்செடி, அது சீசன் முடிஞ்சிட்டது பாருங்கள். இதில் நிறைய செடி இருக்குங்க. இது மாங்கன்று, அது மட்டும் தெரியுது. இதோ பாருங்கள், இது வந்து எல்லோ கலர் கனகாம்பரம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பூவுன்னு. ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல கனகாமரம், அதோட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல இவங்க. இதோ பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் எல்லோ வந்து ஒரு சூப்பரான கலர் இல்லையா. எல்லோ வந்து அட்ராக்ஷனான கலர், எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. எவ்வளோ இருக்குது பாருங்களேன் பூவு. அடேங்கப்பா, இது பறித்து கட்டினா ஒரு 2-3 பேராவது வச்சுக்கலாம் மாட்டுக்கும், அவ்வளோ பூ இருக்குங்க. அப்படியே பின்னாடி கூட்டிகிட்டு போனாங்கங்க. இந்த செடிக்கு பேர் எனக்கு தெரியல. இதில் வந்து குட்டி குட்டியாக பழம் இருக்குங்க. அந்த மிளகை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோ பாருங்களேன், ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் அது ஒரு மாதிரி அழகான கலரில் இருக்குங்க பழம். இது சாப்பிட்லான்னு சொன்னாங்க, பிச்சு கொடுத்தாங்க. நான் அப்படியே செல்லில் கேமரா எடுத்துக்கிட்டே வாயில் போட்டு பார்க்குறேன். நல்லா இருக்குங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இருங்க வர, கொட்டை பெருசாக இருக்குங்க. சூப்பர். இது பாருங்களேன், நிறைய துளசிலாம் இருக்குங்க. நடந்து போகிற வழி ஃபுல்லாக வெறும் துளசிங்க. சூப்பர். இருமல் சளிலாம் வந்தால் இவங்க வீட்டில் வந்து பிச்சுக்கலான்னு சொல்லுங்கள். இந்த பாருங்களேன், ஒரு கிளையிலே இந்த பழம் எவ்வளோ இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செடியோ பழமோ நீங்கள் பார்த்துருந்தா, சாப்பிட்ருந்தா, இது என்ன செடி என்ன பழங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.